அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் படைப்பு பொருளான இத்தண்ணீரைக்கு கனிவுடன் ஆசி வழங்க நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. விரைவா அருள் அடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றேன். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய இக்கண்ணீரை பல வகையில் தயார் செய்தேன். விரைவா கண்ணீரைக்கு புரிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியானவர் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். விரைவா பெரும் வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தேன். பார்வோனின் அடிமையின் தலையில் இருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் நடக்கச் செய்து திருமுழுக்கு பெற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்கச் செய்தேன். விரைவா உம் திருமகன் ஜோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் பொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்திருக்கும். இத்தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரின் என்று பெற்றுக்கொள்ளச் செய்தது. இவ்வாறு உமது சாயலால் படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் அழுவ பெற்று கண்ணீராலும் தூயாவியாராலும் புதுப்புறப்படைந்து இளம் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமணத்தினால் கிறிஸ்துவுடன் பிறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தருவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றும்